எல்லா புகழும் முருகனுக்கு. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியன் பராபரமே என்ற நல்ல எண்ணத்தோடு என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய வேண்டும். அதனால் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். அதனால் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணினால் நடப்பதெல்லாம் உயர்வாக நடக்கும். அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாவை வைத்து அந்த திருவிழாவை மக்களெல்லாம் ஒன்று கூடி ஊறு கூடி தேரெழுப்பது போல அனைவரும் கொண்டாடுகிறோம். அதில் அம்பாளுடைய மணமகிழ்வோடு நமக்கெல்லாம் நல்லருள் புரிவாள். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அவ்வை பிராட்டியார் நமக்கு பாடம் வைத்தால், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது முதுமொழி. அதுபோல் கோயில் இல்லாத கோயிலும் விளங்கணும், குடும்பமும் விளங்கணும் என்று சொல்லிவித்தார்கள். இப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் மனிதனை பக்குவப்படுத்துகிறது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கிறது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியையும் கொடுக்கிறது. அந்த ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வள்ளுவர் பாடுகிறார், 1330 குறளிலே 133 அதிகாரம் வைத்தார். அதில் ஒரு அதிகாரத்தில் ஒரு பாடலாக கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரணி என்று பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை. நீங்கள் கோயிலுன்னா நமக்கு ஒரு பயம் வருது. கோயிலை கட்டி வைத்து குளத்தை வெட்டி வச்சது எதுக்கு? சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. இருந்தாலும் ஆன்றோர்கள் நம்மளை நெறிப்படுத்துவதற்காக ஊருக்குள்ள ஒரு கோயில் கண்டார்கள். அந்த கோவில் சிறு தெய்வங்கள், பெருதெய்வங்கள், அதுபோல வழிபாடு இன்றியமையாத ஒன்றாக வைத்து திருவாரூரில் 5 வேலி நிலம் கோயில் நிலம், குளம் வெட்டி இருக்கிற இடம் 5 வேலி நிலம். கோயிலையும் குளத்தையும் ஒரு நாள் சாமி கும்பிட சுற்றிட்டோம்னாவே உடலுக்கு ஆரோக்கியம் உண்டு. அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் ஆன்மீகம் எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணணும், கோயிலுக்கு போனால் சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலை சொல்லியே நம்மளை வளர்த்தார்கள். டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்குது, அந்த பக்கம் பாரு, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிற, தப்பாக பேசாத. ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயமே பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு சரியான பாதையாக அமைந்தது. ஆனால் இன்றைய தினமாக நினைக்கிற பொழுது திருவிழாக்கள் எல்லாம் எப்படி நடக்குது, திருவிழாக்களில் இன்றைய இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள். வரும்போதே பார்த்தேன், எப்படி சொல்கிறதுன்னே தெரியலை. அந்த அளவுக்கு திருவிழாவிலே எது திருவிழாவாக ஆகிப்போச்சு? கேளிக்கைகளும் மதுபானங்களும் திருவிழாவாக மாறிவிட்டது. என்ன செய்ய? நாளைய தலைமுறையை எப்படி வளர்க்க போறோம் என்ற பயம் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கிறது. ஆனாலும் இதை கடந்து போறது தான் பெரிய வேலையா என்பதுதான் இது. ஆகையினாலே நாளைய தலைமுறைகளுக்கு நல்ல பண்பாடுகளையும் கலை, இலக்கிய, மொழி அப்படிங்கிற அனைத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லி கொடுத்தால்தான் நாகரிகம், மற்ற இந்த உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் நாளைய தலைமுறை பண்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாலாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணுமிடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தச்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாடும் பேச வந்த கண்மணியே பள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி, எங்கள் இதயக்கணி. கம்பூர் மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கணி. நீங்க நல்லா உள்ள ஏழைகள் வாழ்வு ஏழைகள்
சாப்பிட்டு சத்திரத்தில் அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டா சரியா இருக்காதுன்னு நினைச்சாரோ என்னவோ, சத்திய தர்ம சாலைன்னு பேர் வச்சார். சாப்பிட்டுட்டு பயணப்பட்டு என்று பசித்திருப்பா, தனித்திருத்தா, விழித்திருவி, மூன்றையும் கொண்டு கை கொண்டால் பதவி என்ற ஒன்று கிடைக்கும். அந்த பதவி கிடைத்து விட்டால் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்று சொன்னார். அப்பேற்பட்ட மகான் வள்ளல் பெருந்தகை 7 வயசு இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம், போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு. அவர் போனார். அவர் கேட்குறாரு, எங்கே அவங்க அண்ணன் வரலையான்னு கோவப்பட்டார். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு இவர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இதெல்லாம் முன்னாலே சொல்கிறது இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருந்தா வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, நியாயமானு கேட்டார். ஐயா கேட்டார், காய்ச்சல் என்னையா கடிதம் போட்டால் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னாரு. சரி பரவாயில்ல, வந்த வேலையை பாருங்கன்னா, பெரிய புராணம் படிக்கவா, படிங்க. 1 மணி நேரம் பெரிய புராணம் படித்தார் வள்ளல் பெருமான் ராமலிங்கம் பிள்ளை. செட்டியார் கோவப்பட்டவர் திரும்ப சொன்னார், ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்கள் அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார். மாற்றம் என்பது அந்த வினாடியில் தோன்றுவது தான். அந்த மாற்றத்தை வள்ளல் பெருமானார் தோற்றுவித்தார். சொல்லிட்டு சொன்னார், ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புகிறேன், அதில் புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுத்தாராம் சன்மானமாக. ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், எவ்வளோ கொடுத்துருப்பாரு? கொஞ்சமாக தான், ஒரு சாக்கில் கட்டி கொடுத்தாராம். ஒரு சாக்கிலே பணம் கட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். அவர் பணக்காரன்னா அந்த ஊர் எவ்வளோ பணக்கார ஊராக இருந்திருக்கும். அந்த ஊர் பணக்கார ஊர்னா அந்த நாடு எவ்வளோ பணக்கார நாடாக இருந்திருக்கும். எந்த நாடு? நம்ம இந்தியா தான். சரி, இப்படியெல்லாம் இருந்த இந்த நாடு எப்படி இன்னைக்கு இருக்குன்னு யோசிங்க. வள்ளல் பெருமானார் சாரட்டு வண்டியில் போகிற போது ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி பாலு கிணத்துல போட்டு போனாராம். மனசு வருமா இருக்காது? பணத்தை கீழே போட மனசு வருமா? நாட்டில் நிறைய பேர் வச்சிருந்து கொடுக்க மனசு இல்லை. கடை 7 வள்ளல், இடை 7 வள்ளல், தலை 7 வள்ளல், மூவேளு 21 பேர் வள்ளல்கள் சரித்திரத்தில், இலக்கியத்தில், இலக்கணத்தில், புராணங்களில் இடம்பெற்றார்கள். ஆனால் அதுக்கப்புறம் யாற்றையும் பணம் இல்லையானா இருக்கு, கொடுக்க மனசு இல்லை. அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே பேர் வரும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், செத்து கொடுத்தான் சீதைக்காதி, புறாவுக்கா தசையை கொடுத்தான் சிபி சக்கரவர்த்தி. இப்படி கொடுத்து கொடுத்த வள்ளல்களை நாம் பாராட்டுகிறோம். யார்கிட்ட பணம் இல்லை? பணம் இருக்கு. ஒருத்தர் வேகமாக பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாராம், இலையை வச்சு. ஓம் சிங்கலிவாயமும், ஓம் சிவலிங்காயமும், ஓம் வாயனமும், ஓம் பவலிங்காயம், இலை முடிஞ்சு வச்சு கையை அடிக்கிட்டே இருந்தாராம். சாமி பார்த்தாரு, என்னவே ஏமாத்திரியாடா, என்னடா தெரியாதா, இறைவன் தாளை வணங்கா தலைன்னு பாடினார். என் குணக்கு கோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவர் பாடுறார். அப்படி பாடிட்டு ஒரு நாள் பக்கத்து ஊரில் பஜனை. அவர் சொன்னார், நம்ம வீட்டில் பஜனை வச்சுருக்கேன், சீக்கிரம் வந்துருங்க சாப்பிட அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னையிலேருந்தே சாயந்தரத்துலேருந்தே பட்னியாக இருந்து இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டு கபகவனு பசியோடு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னாராம். காலையில் பொழுது விடிஞ்சது, குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வேகமாக போயிருக்கிறார். வேகமாக ஓடினவர் திரும்பி ஒடியாந்துருக்காரு. மனைவி, என்ன போனீங்க வேகமாக திரும்பி வந்துட்டல? இல்லை, விளக்கு அணைக்காமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்னார். அந்த அம்மா சொன்னா, உங்களுக்கு மனைவி ஆகிட்டு அதை கூட செய்யாமல் இருப்பேனா? நீங்கள் ஒரு காலம் அங்கிட்டு வச்சோன்னே இங்கே நான் விளக்க அணைச்சிட்டேன், பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், நீங்கள் இவ்வளோ தூரம் போய் திரும்பி வந்தீங்களா, உங்களுடைய பாதரட்ச செருப்பு தேஞ்சிருக்குமேன்னு அவன். உடனே அவர் சொல்கிறார், நான் என்ன அவ்வளோ மோசமான ஆளா? அங்கேயே கலட்டி கைதத்தில் சுற்றி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நடந்து வந்தேன்னா. வாய்களிய பேசி என்ன செய்ய? 5 ரூபா தர்மம்னா 50 மைல் ஓடுவேன் நாட்டில். 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறேன், சுயதம் பட்டம். ஆனால் நாட்டில் எதுவுமே செய்யாதவர்களுக்கெல்லாம் பெருமை இருக்குது. எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் பொருளை, ஆனால் வள்ளலார் அருளை அள்ளி கொடுத்தார். அதனால அருட்பிரகாச வள்ளலார்னு பேர். தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு பாரு. அவர் என்ன பண்ணார்? ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போனார். மனசு வருமா? இன்னைக்கும் சில கோடீஸ்வரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மனத்தை மூட்டையாக கட்டுறேன், ஆற்றுல போடுறேன், குளத்தில் போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன், பாருங்க பிணவரையிலெல்லாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. எப்போ கொடுக்க தோணும்? காரியம் ஆகணும்னா வீடு வீடுக்கு உட்காந்து கணக்கு எடுப்பாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் என்ன செய்யறது, அப்படி இருக்கு சிந்தனை. நேர்மையாக நடக்க முடியலை. நேர்மையாக இருந்தால் அவனை பிழைக்க தெரியாதவங்கிறான். அத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறான். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். வள்ளலார் என்ன பண்ணுறாரு? அப்பேற்பட்ட மகான் ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போன அவரை வழக்கு தொடுத்தது நீதிமன்றம், கடலூர் நீதிமன்றம். என்ன தப்பு பண்ணாரு? மலையை உடைச்சி மண்ணா வித்தாரா, ஆத்து மண்ணள்ளி வித்தாரா, என்ன நடந்துச்சு? ஆனால் இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சவனெல்லாம் கொண்டாடுறோம். வள்ளலார் மேலே வழக்கு கடலூர் நீதிமன்றத்தில்.
நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. உட்கார்ந்திருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. வள்ளலாரை கும்பிடுறாரு நீதிபதி வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலரை பார்த்து வெள்ளக்கார நீதிபதி கேட்கிறார், நீ அவருக்கு எதிரி, நீ தானே அவர் மீது வழக்கு தொடுத்த, ஏன் கும்பிட்டான்னு. அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, அவர் வந்தவொடனே அவரை கும்பிடணும்னு எனக்கு தோணிருச்சு, அவரை முகத்தை பார்த்தா கும்பிட தோணுதுன்னு. அப்பவே வழக்கு தள்ளுபடியானது. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா நம்ம கும்பிடுறோம்ல, தம்பி நல்லா இருக்கீங்களா, மச்சான் நல்லா இருக்கீங்களா, சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்களே, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். என்னத்தை சொல்றது, உலகம் போற போக்கு எவ்வளவு வேகமா போகுதோ அவ்வளவு தூரம் ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆபத்தான பாதையிலிருந்து நாளைய தலைமுறையான இளைஞர்களை காப்பாற்ற என்ன வழி வைத்திருக்கிறீர்கள் என்பதை அவரவர் உளச்சான்றோடு சிந்தித்து பாருங்கள். ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கோ இன்பம் விளைந்திடவே, சமயம் யாவு தழைத்திடவே, சத்தியம் நெறியில் நிலைத்திடவே, சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை வேண்டும். ஐம்பூ அரணோ கலந்திடவே, அழகில் வைக்கம் மலர்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை வேண்டும். இறைவாணி தர வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லை. நன்றி நன்றி நன்றி. உயர்வு தாழ்வில்லாத வேதமகன்று மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு உணர்வோடும் வாழ வழிவகுத்தார்கள் முன்னோர்கள். பாடல் எத்தனை வருஷம் இருக்கும், இமயமும் குமரியும் இணைந்திடவே, இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவேன்னு பாடலாசிரியர் எழுத ஐயா சீர்காழி ஐயா ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. இமயம் இருப்பது இந்தியாவினுடைய வடக்கு கோடி, குமரி இருப்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்கோடி. இமயமலையவும் தென் குமரியவும் ஒன்றாக இணைக்க பாடல். என்ன அர்த்தம், இமயமலையை தூக்கி இங்கே வைக்கிறதா இல்லை கன்னியாகுமரி தூக்கி கொண்டு அங்கே வைக்கிறதா? சிந்தனையாளர்கள் சிந்திக்க வேண்டும். எதை சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு என்பதை உணரணும். அந்த உணராவிடில் உணர்த்தவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இமயமலையிலே பனிக்கட்டியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சடாமகுடத்திலிருந்து பனிக்கட்டி உருகி ஆறாக ஓடுது. ஆறாக ஓடுற தண்ணி பல லட்சம் கண்ணாடி தண்ணி இன்னைக்கும் கங்கை என்ற ஆறாக கடலிலே வீணாக கலக்கிறது. கடலிலே வீணா போற தண்ணியை ஒரு நீர்வழிச்சாலை போட்டால் கன்னியாகுமரி வரைக்கும் தண்ணி பஞ்சம் வராதுன்னு அன்னைக்கு எழுதி வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு உள்ளையும் அதை பற்றி கவனிக்கலை. நாங்கள் வந்தால் அதை செய்வோம், நீங்கள் வந்தால் இதை செய்வோம்ங்கிறாங்களே தவிர ஒன்றும் செஞ்ச வாடு இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டுதோறும் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்படுது. ஆண்டுதோறும் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டிய காரணம் இந்த வருஷமா அப்படித்தான். நீங்களாம் ராமநாதபுரம் மாவட்டக்காரங்க. ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியாக ஆனதா இல்லை ஆக்கப்பட்டதா? ஏன் இந்த கேள்வி நம்ம இளைஞர்களுக்கு வரவில்லை? ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆப்பனூரில் ஒரு தம்பி ராஜ்குமார்னு தம்பி மன்னரம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மண்ணுக்கு ஒரு அறம் இருக்கு, அறம்னா தர்மம். அந்த தர்மத்தின்படி அந்த நூலை எழுதுறார். நம்ம நாட்டில் ஒரு மன்னன், கர்நாடக மன்னன் ஆட்சிக்கு வந்தேன். அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையும் மூக்கு அறுத்து விடுறது வேலையாக இருந்துச்சு. யார் மூக்கு அறுக்கலையோ சிறச்சேரும். அதெல்லாம் கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பெரிய வரலாறு. இந்த நாட்டில் எவ்வளோ வரலாறுகள் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட என்னங்கய்யா என்ன செய்ய அவரா பேசுறாரு. அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, உங்கள் உருகாக தெரியப்படுத்துங்கள். ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது. தயவு செய்து
துண்டு சீட்டு கொடுக்கக்கூடாது என்பதை கிராமியம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது. அன்பளிப்பு கொடுக்கறதா விழா கமிட்டியாளர்கிட்ட போய் கேட்டு கொடுக்க சொன்னால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்ல சீர்குலைப்பு நம்ம ஏற்பட வேண்டாம். நன்றி. உங்களுடைய கைதட்டலும் அதுவே எங்களுக்கு பெரிய பாராட்டு. அன்பளிப்பிங்க அன்னார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். நான் இப்போ என்ன பேசிவிட்டேன்? எந்த கட்சியை பேசினேன்? இப்போ நான் எந்த கட்சியை பேசினேன்னா அப்புறம் பேசக்கூடாது. எந்த கட்சியை பேசுனேன் சொல்லுங்க பார்ப்போம். உண்மை என்ன வலிக்கத்தான் செய்யும். உண்மை வலிக்கத்தான் செய்யும். நோய் தீரணும்னா மருந்து சாப்பிடணும், மருந்து கசக்கத்தான் செய்யும். புள்ள பிறக்கலைன்னா மருத்துவர் அறுத்து தான் எடுக்கணுங்கிற, அறுத்தா வலிக்கும். பிள்ளைய காப்பாற்றணுமே, வேற வழி. யதார்த்தத்தை உணருங்க ஐயா, யதார்த்தத்தை உணருங்க. ஒருத்தர் இறந்து போனாரு. இறந்து போன ஒருத்தர் யமலோகத்துக்கு போறாரு. யமலோகத்துக்கு போனோடனே யமதர்மனை பார்த்து வியப்பா பார்க்குறேன். நீ தானே என் உயிரை பிடிச்சிட்டு வந்த? யமதர்மனை கேட்குறாரு. இங்கேருந்து இறந்து போனவர் கேட்டாரு. பார்த்து சுற்றி முத்தும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கடிகாரமாக கட்டியிருக்கு. கடிகாரங்கள் கையில் இருக்குல்ல, கடிகாரம். அந்த கடிகாரம் பெரிய பெரிய கடிகாரமாக கட்டியிருக்கு. யமதர்மனுக்கிட்ட இவன் கேட்குறான், எதுக்கு இந்த கடிகாரமெல்லாம் இங்கே வச்சிருக்கிறீங்க? அது எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கடிகாரம் இருக்குப்பா. யாராருக்கு என்ன கடிகாரம்? ஒரு கடிகாரம் லேசாக ஓடுது. ஆமாம். பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருக்கு. அது யாருடைய கடிகாரம்னு கேட்டேன். இந்த இறந்து போன ஆள். அவர் சொன்னார் யமதர்மன், அதுதான் அன்னை தெரசாவோட கடிகாரம்னார். அன்னை தெரசாவோட கடிகாரம் ஓடவே இல்லையே. யாராரு எவ்வளவு பொய் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். அந்த அம்மா பொய்யே சொல்லலை, கடிகாரம் ஓடலைன்னாரு யமதர்மே. பொய்யே சொல்லாமல் என்ன பெரிய சாதனை செஞ்சா அந்த அம்மா? கொல்கத்தா வீதியிலே தான் தொடங்கிய தொழுநோயாளர்களுக்குள்ள நிறுவனத்திற்கு நிதி தேடி பெரிய பெரிய கோடீஸ்வரன்ட்ட கையேந்துறா. அப்படி கையேந்தும் பொழுது ஒரு கோடீஸ்வரன் எச்சிய காரி கையில் துப்பிடுறேன். அவ கோவப்படலை. ஒத்த கையை மடக்கிட்டு மறு கையை நீட்டுனா, ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னா அந்த ஆளு நொந்து போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பொறுமையானவள் அன்னை தெரசா. அதனாலதான் அந்த கடிகாரம் ஓடலைன்னா யமதர்மே. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளால அங்கிட்டு பார்க்குறேன், ஒரு காத்தாடி ஒன்று வேகமாக ஓடுது. ஆமாம், காத்தாடி வேகமாக ஓடின உடனே யமதர்மனை பார்த்து, என்னையா அந்த காத்தாடி வேகமாக ஓடுதுன்னு கேட்க, யமதர்மன் சொன்னார், அது காத்தாடி இல்லைப்பா, அதுவும் கடிகாரம் தான் வேகமாக ஓடுது. என்னடா அது, கடிகாரம் இவ்வளோ வேகமாக ஓடுமா? காத்தாடி மாதிரி ஓடுது அப்படின்னா இந்த கடிகாரம் யாருடைய கடிகாரம் இப்படி வேகமாக ஓடுது? அதுதான் உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசியல்வாதிகளுடைய கடிகாரம் தாராம். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஐயாவோட நீ போயிருந்தாரு, சம்பளத்தை கொடுத்தா நான் இப்போயே கூட போயிடுவேன். ஆனால் நான் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல. நான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு இந்த மொழிக்கும் ஏதேனும் ஒன்றை செய்து விட்டு போகணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோட நாளைய தலைமுறையான இளைஞர்கள் மதுபானத்துக்கு அடிமையாகி இருசக்கர வாகனங்களை விபத்துக்குள்ளாகி வரும்போது வண்டியை விடலை. ஒரு தம்பி வேட்டியை மடித்து கட்டி அவர் மனைவியும் அவங்க அம்மாவும் அவரை கைப்பற்றலாம் இழுத்துக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு திருவிழா களம் மாறி நிற்குதுன்னா யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்பது? நமக்கு தேவையாது. என்னை தான் கேட்குறியா எல்லாரும், உனக்கு ஏன் இது வேண்டாத வேலை? வந்தியா 2 பாட்டை பாடினியா, சம்பளத்தை வாங்கிட்டு போகலாமேன்னு. முடியலையே, மனசு வலிக்குதில்லையே, வலிக்குதப்பா, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. எவ்வளவு பெரிய வழி. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடி போடி என்னை ஏன் படைத்தா என்று கேட்கிறான். ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் பேசலை எதையும். இந்த ராமநாதபுரத்தில் ஆப்பனூரில் தம்பி ராஜ்குமார் மன்னரம்ங்கிற நூல் எழுதுகிறார். அந்த நூலில் இந்த வரலாறுகள்லாம் பதியப்படுது. அந்த நூலில் என்ன பண்ணனா, அந்த நாடு ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியாக இருக்குது. வேலிக்கருவையும் மழை பொழிவும் குறைஞ்சதுனால என்ன காரணம்? அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமா சேர்ந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ ஓடுற வைகை ஆற்றுலேருந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க எங்கள் மாவட்டத்துக்கு. இந்த மாவட்டத்தில் சில தாலுக்காக்களுக்கு, கடலாடி, முதுகலத்தூர், அந்த ஆப்பனூர், இந்த தாலுக்காவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? வைகை ஓடுறது மதுரையில், சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே ஓடுது, ராமநாதபுரம் அந்த பக்கம். வைகை ஆற்றிலிருந்து நீங்கள் கேட்குற பகுதிக்கு தண்ணி புழு கூட தொட்டா துடிக்குதே. அந்த உணர்வு தமிழனுக்கு இருக்க வேண்டாமா? தன்மானம் இருக்க வேண்டாமா? எவ்வளவு உயர்ந்த மொழி, உலகத்துக்கெல்லாம் மூத்த மொழி, எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது எம்மொழி தாய்மொழி, சிறந்தே பிறந்த மொழி. எவ்வளவு அழகான மொழி. சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மகத்துவமான வாசகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜப்பான்ல 2 மொழி, ஒன்று அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழி. கிறித்தவர்கள் உகந்த இடம் 10 கட்டளை மொழிபெயர்த்து பைபிள்ல இருந்து
கிறிஸ்தவர்களுக்கு உந்த இடம் செருசலேம். அந்த நாட்டில் இன்னைக்கும் கல்வெட்டு முதலாவதாக தமிழ் மொழி இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம், லண்டன் மற்ற அயல்நாடுகள் பூரா மாடு பசுமாடு அம்மானு கத்து தான். கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச ஏன்? அயல் நாடுகளில் உள்ள பசுமாடுகளுக்கெல்லாம் தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. எங்கே வச்சிருக்கான்? வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கான். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜி, அத்தனை பேர் இங்கே இருக்கு. யாராவது ஒருத்தர் வடநாட்டுக்காரர் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தியாகிகள் எண்ணற்ற பேர் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர் யாரு பேரையாவது வடநாட்டில் பார்க்க முடியுமா? என் அறிவில் சிறந்த பெரியோர்களை சிந்திச்சு சொல்லுங்க. என்ன சொல்லும் நாளைய உலகம்? என்ன சொல்லும்? தமிழ் இல்லை, பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கா இன்னைக்கு? ஏன் இல்லை? ஆத்திச்சூடி அரைஞ்சிய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கடவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்ற ஔவையார் பாட்டு இருந்துச்சு பள்ளிக்கூடத்தில். இருக்கா இன்னைக்கு? ஆடி குடத்தரையும் ஆடும்போது இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பச்சிறு பரபரனும் பாரி பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பு எல்லாம். நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம்? என்ன வச்சிருக்கிறான்? எப்படி இருக்கு தமிழ்? யார் வீட்லையும் தமிழ் இல்லை. நாளைய தலைமுறைக்கு பண்பாடு. இன்றைய தலைமுறை 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லையாமே, ஆனாலும் பேசுகிறார்கள் நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம் என்று. எவ்வளவு பெரிய அவல நிலை என்பதை என் அறிவு சார்ந்த தமிழர்கள் சிந்தித்து பாருங்கள். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ. என்ன சத்தம்? சத்தத்தில் பல வகை இருக்குல்ல. சத்தத்தை சத்தத்தால் அடக்கணுமா, முள்ளால் எடுக்கணுமா, வைரத்தை வைரத்தால் அறுக்கணுமா, மலத்தை மலத்தால் போக்கணும். ஒரு பெரிய முள்ளு குத்தி, சின்ன முள்ளு குத்திச்சுன்னா பெரிய முள் எடுத்து அதை குத்தி எடுத்தாங்க அந்த காலம். சத்தம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம ஒரு சத்தத்தை கொடுக்கணும். வீட்டுக்கு முக்கியஸ்தர் யாராவது ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுங்க, உள்ளே இருந்து பொம்பளை பிள்ளை அதிகமாக பேச்சுன்னா நம்ம இங்கே இருந்தால் சத்தம் போடாத அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுத்தா அந்த சத்தம் குறையுமா. அது மாதிரி ஆலோலம் சோ என்ற சத்தத்தை கேட்கிற பொழுது தேங்காற்று தாலாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாலாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாலாட்டுதே. சமைக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. சமைக்கிற வேலை குறைஞ்சதுனால கடையில் சாப்பாடை தருவிக்கிறோம். தருவிப்பதுனா என்ன?
நம்ம பிள்ளைலாம் இப்போ சோத்து மூட்டையை சுமந்து இருசக்கர வாகனங்களில் பயணிக்குது இல்லை, நல்லா படித்த பிள்ளைங்க, படிப்பு படித்த பிள்ளைங்க, வேலையில்லா திண்டாட்டம் அதுலேருந்தே தெரியுது. அப்படின்னா அப்படி பிள்ளையெல்லாம் சோறு சுமக்கிறாங்க. அதுக்கு 2 நிறுவனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஸ்விக்கி சுமோட்டோன்னு 2 நிறுவனம். ஸ்விக்கி சுமோட்டோ வீட்டில் இருந்து அலைபேசி எடுத்து எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை சாப்பாடு கொண்டு வந்து வீட்டில் கொடுங்க. எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியலை. அபசகுணமா நல்லதே செய்யறதில்லை. என்னென்ன தப்பு இருக்கோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மனித சமூகம். எப்படி மாற்ற போகிறேன்? எவ்வளோ பெரிய விளைவுகள் பாருங்கள். எதிர்காலம் என்னன்னு நினச்சி பாருங்கள். என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தனிமை இருக்குது, வலிமை இருக்குது. அந்த வலிமை நீங்கள் பிள்ளையெல்லாம் அழுதுச்சுன்னா அப்பத்தா தாத்தா பாட்டி அத்தைன்னு சொல்லி தூக்கி தாளாட்டு பாடி நிலாச்சோறு காட்டி அப்படி வளர்த்தேன் பிள்ளைகளை. இன்றைக்கெல்லாம் பிள்ளைய லேசாக அழுதுட்டா என்ன பண்ணுறான்? உடனே அலைபேசியை கையில் கொடுத்துட்டு நம்ம வாட்டில் பேசாமல் இருந்துடுறான். அது சீக்கிரத்தில் அதையே பார்த்து கண்ணு கட்டு போய் அதை விட நிறைய வச்சுருந்தோம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கையில் வச்சு அந்த இப்படி தயிர் கடைகிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? கடைஞ்சி சோறு போடு, அம்மாவுக்கு போடு, அப்பாவுக்கு கொடு, பக்கத்து வீட்டு கொடு, நாய்க்கு கொடு, பன்றிக்கு கொடு, பக்கத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி பழக்கி வச்சுருந்தோம் நம்ம. அதெல்லாம் இருக்கா? இன்னைக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசையில் இப்படியே உட்காந்துறேன். நீங்கள் பேருந்தில் பாருங்கள் 50 பேர் இப்படியே தான் இருக்கா. யார் இருக்கிறா ஏற்ற மாதிரி, பின்னால் யார் இருக்கிறா, எந்த கதையும் தெரியாது, என்ன நடந்தாலும் தெரியல, மாட்டிக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள திருடுறதுக்கு ஒருத்தன் திருடன் போயிட்டான். அந்த அம்மா தொலைக்காட்சி பெட்டியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கு ரொம்ப மும்மரமா. அவன் போய் முன்னால் குறுக்க போயிருக்கான். ஐயோ ஓரமா போ, படம் போடா அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா தெரியாம திருட போனவன். இந்த அம்மா சொல்றா, டே யார் அவன் குறுக்க வர்றது, போடா அங்கிட்டு இருக்கு. சரி நீ பாருமா அப்படின்னு போய் அடுப்படியில் போய் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக காப்பியும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்த பாத்திரம் மண்டமெல்லாம் வந்து மருதனம் குறுக்க வந்திருக்கேன். டேய் எத்தனை தடவை சொல்றது, குறுக்கே போவேன், போடா ஓரமா, ரொம்ப நன்றிமா போயிட்டு வரேன்ட்டு போயிட்டான். கடைசியாக பாருங்க காவல் நிலையத்தில் பிடிச்சி விட்டாங்க. அவனை வச்சாச்சு. எந்த வீடுன்னு தெரியும். அந்த அம்மா கூட்டிட்டு வந்தா, ஏம்மா உன் வீட்டிலாம் திருடி வந்திருக்கேன், நீ என்ன? ஐயா எனக்கு தெரியல, 2 தடவை குறுக்க தான் போனேன், எங்கள் வீட்டுக்காரனாக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னுச்சான். எப்படி இருக்கு மனித சிந்தனை? இந்த உலகத்துக்கே அறிவை கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகத்தை இப்படி மூழ்கடித்தது எங்க இருக்கு சிக்கல். அப்ப அந்த ஸ்விக்கிங்கிற நிறுவனம், ஸ்விக்கி சுமோட்டோ நிறுவனம் பல $1,000,000 பணத்தை முதலீடு செய்திருக்கிறானாம். உணவு சாப்பாடு கொடுக்கணும் இங்கேன்னு. சாப்பாடு கொடுத்தா எப்படி கொடுக்குறான்? அவன் சொல்றான், இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா நீங்க நினைச்சதை சாப்பிட முடியாது, நான் சொல்றதை நீங்க சாப்பிடணுங்கிறேன். நீங்க நினைச்சதை சாப்பிட முடியாது, நான் சொல்றதைத்தான் நீங்க சாப்பிடணும். அதுதான் நிதர்ணம், அதான் நடக்க போகுது. கண்ணு பார்த்தா உடனே கேட்குதே, விளம்பரத்தை பார்த்தானே ஏமாறுறான். எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் இன்னும் இந்த மனித மனம் மாறலையே. அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன், விஞ்ஞான ஆய்வு சொல்லுது, அப்படி 5 வருஷத்தில் அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டா 40 வயசுக்கு மேலே இளைஞர்கள் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி இருக்குது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணருங்கள். யார் சொல்லுவா? நம்மகிட்ட எப்படி சாப்பாடு இருந்தது? உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்ததே. தலைவலிக்கு மாத்திரை போட்டால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நின்றுது. காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் 1 நாள் இல்லை 2 நாளில் நின்றுது. இந்த சக்கரை நோயை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல, மாத்திரை போட்டால் நிற்க மாட்டேங்குதையே, நிறுத்த முடியலையே. லேசாக விரலில் புண்ணு வந்துச்சுன்னா விரலை வெட்டுங்கிறான் ஆங்கில மருத்துவம். விரலுக்கு மேலே புண்ணு வந்துச்சுன்னா காலை வெட்டுங்கிறான். சிறுநீரகங்கிற கிட்னி கட்டு போச்சுன்னா தூக்கிடு வேற கிட்னியை பொருத்துவோங்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட அழகான சித்த மருத்துவம் இருக்குது. எந்த உடல்கள் உறுப்புகளையும் கெடுக்க வேண்டாம், அத்தனையும் தங்கம் போல பாதுகாக்க நம்மக்கிட்ட மருத்துவம் இருந்தும் ஏன் இப்படி இந்த நிலை? கொரோனா வரும்போது வேப்பலையும் மஞ்சள் தானே தேவைப்பட்டுச்சு, கபசுர குடிநீர் தானே தேவைப்பட்டுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க நாட்டு மருந்து சித்த மருத்துவத்தை மறந்தது எதனாலே? ஏன்? ஏன்னா கமிஷன் கிடைக்காதனால. நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் என்பதை உணர்வோம். வருகிறான் காவலன், அவனை சந்திப்பதனால சுந்தரம் நிறைந்ததும் எந்த உலகிற்கு ஏன் வந்தான்? அந்தரம் மிகுந்த தேவர் சொந்தமி முழங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த ததும்பும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன்
நாள் என்பதனால் வருகிறான் காவலன். அவனை சந்தித்தால் கழகத்துக்கு வழி கிடைக்கும். கழகம் பறக்காம நியாயம் பறக்காது. நாரதர் கழகம் நன்மைக்கு.